ராஜ்யசபா தேர்தலில் தமிழகத்திலிருந்து அதிமுக, திமுகவை சேர்ந்த 6 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள 57 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கு ஜூன் 11ஆம் தேதி தேர்தல் நடக்கவுள்ளது. இவற்றில் தமிழகத்தில் ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கான 6 இடங்கள் காலியாகிறது. இந்த 6 இடங்களுக்காக அதிமுகவில் இருந்து வைத்திலிங்கம், நவநீத கிருஷ்ணன், விஜயகுமார், எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் ஆகிய 4 பேரும், திமுகவிலிருந்து ஆர்.எஸ். பாரதி, டி.கே.எஸ். இளங்கோவன் ஆகிய 2 பேரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். இவர்கள் 6 பேர் தாக்கல் செய்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 7 சுயேட்சை வேட்பாளர்கள் தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டது. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை வாபஸ் பெற வெள்ளியன்று கடைசி நாள். பிற்பகல் 3 மணிக்குள் எந்த மனுக்களும் வாபஸ் பெறப்படவில்லை. இதையடுத்து அதிமுக சார்பில் 4 பேரும், திமுக சார்பில் 2 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் ராஜ்யசபாவில் அதிமுக உறுப்பினர்களின் பலம் 13ஆக உயர்ந்துள்ளது. லோக்சபாவில் 37 அதிமுக எம்பிக்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.